இந்த வாய்ப்பு கொடுத்த விவேகா மெட்ரிகுலேஷன் பள்ளி குப்தா ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். குழந்தைங்களோட அந்த உணவு திருவிழாவோட அந்த படைப்பெல்லாம் போய் பார்த்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைக்கி இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து சிவராம் ஐயா அவங்க மகளோட திருமணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த உணவு அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசினாங்களோ அந்த கல்யாண விருந்தில் நாங்கள் அதை பார்த்தோம், ரசித்து பார்த்தோம். அப்படி இருந்தது அந்த உணவுகள் எல்லாமே. பாரம்பரியம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஐயா நம்ம வாழும் பொழுதே அவர் வாழும் பொழுதே நம்மளும் வாழ்கிறோங்கிறது. ஒரு சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறது கூச்சமான விஷயம் பேசுகிறதுக்கு. அதை நான் ரொம்ப நிறைய மேடைகளில் பேசி இன்றைக்கி நயன்தாரா மேடம் நமக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக அமைஞ்சிருக்காங்க. உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறோம். அது ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதர்களை உணவு முறையை மாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். காட்டிலிருந்து விலங்குகளை ஒரு யானை சிங்கத்தை கரடியை பழக்கிற முடியுது, மனித மனங்களை மனிதனோட பழக்க வழக்கங்களை மாற்ற முடிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டின் சிறப்பு என்ன தெரியுங்களா? சித்தர்கள், ஞானிகள், தவசிகள், யோகிகள் வாழ்ந்த நாடு. இந்த சித்தர்கள் இத்தனை விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா, அதை கடைபிடிக்கலைன்னா நாம் அத்துணை பேருமே குற்றவாளிகள். நமக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்குங்க. இந்த உயிர், இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இதை பேணி காக்கணும்னா சிறந்த உணவை சாப்பிட வேண்டும், சிறந்த எண்ணங்களை சிந்திக்க வேண்டும். அந்த எண்ணம் உடம்புக்கு சக்தியாக மாறுகிறது, உணவு உடம்புக்கு சத்துக்களாக மாறுகிறது. அந்த சத்துக்களை சொல்வதற்காக சிவராமன் ஐயாவை நான் அழைக்கின்றேன். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து அவர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரோ, என்னெல்லாம் உணர்ந்தாரோ, அந்த விஷயத்தை அனைத்து மக்களுக்கும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது, அதை பதிவு செய்துட்டு போயிட்டாருன்னா இந்த வருங்காலம் குழந்தைங்க அத்தனை பேரும் இதை கேட்டு ஆரோக்கியமான வாழ்வை வாழ வேண்டும் என்று அவருக்கு வாய்ப்பு கூறி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கூறி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.